ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்துடைய விலை வந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா வந்து நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு முக்கியமான ஒரு 3 காரணங்களும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். எவ்வளோ வரைக்கும் குறையலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்த்துடலாங்க. அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் நம்ம போட்டிருந்த வீடியோவில் தங்கத்துடைய விலை வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது. இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ₹10 ₹20 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று ₹15 குறைஞ்சிருந்ததுங்க. ₹15 குறைஞ்சு ஒரு கிராம் 22 கேரட்டில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ₹8,215 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சவரன் பார்க்கும் பொழுது 8 கிராம் வந்து ₹65,720 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கத்துடைய விலை வந்து மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா அப்படின்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துடைய எதிர்பார்ப்பும் அதாக தான் இருக்குது. முன்னதாக பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி இருக்கிற சமயத்தில் ரேட் குறைஞ்சாலும் நம்ம வந்து இன்னொரு ₹7,000 கீழே ஒரு 6,800 700ன்னு குறையிறப்ப நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறாக டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ எல்லாருமே 8,000 கீழேயாவது வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இப்போது சடனாக ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 நாளில் ₹40 ₹15 அப்படி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்குங்க. அதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்கள்லேயும் வந்து தங்கத்துடைய விலை வந்து இப்போ வந்து சமீபத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துருவோம். தங்கம் இப்படி ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் வெள்ளியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹையஸ்ட் ரேட்டாக உங்களுக்கு ₹114 வரைக்கும் போச்சுங்க ஒரு கிராம். இப்போ பார்த்தீங்கன்னா ₹4 அந்த சமீபத்தில் அந்த 2-3 நாளில் வந்து குறைஞ்சி ₹110 இப்போ வந்து விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க ஒரு கிராம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தோடைய விலை வந்து கணிசமாக கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நிபுணர்கள் முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. அதாவது தங்கத்தை விலையை பொறுத்த வரைக்கும் ஒரே காரணங்கள் வச்சு வந்து விலை வந்து நிர்ணயம் ஆகாது இல்லைங்களா? ஸோ பல்வேறு காரணங்களை வச்சு தான் நமக்கு வந்து விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது முதலாவதாக பார்க்கும் பொழுது இப்போ வந்து யூஎஸில் வந்து ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது தற்போதைக்கு இல்லை. அதாவது அதிகரிக்கவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. பழைய நிலவரம் என்னமோ அதே வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தோடைய விலையில் வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யுஎஸ் டாலருடைய மதிப்பும் பார்த்தீங்கன்னா வீக் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை பெரிய அளவுக்கு வந்து இப்போதைக்கு தற்பொழுதுக்கு வந்து அதிகரிக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நம்ம காலையில் போட்டிருந்த வீடியோ அப்போ நான் சொல்லியிருந்தேன் ₹85.90 சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹85.60 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குங்க. அதனால் இப்போ இது ஸ்ட்ராங் ஆகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது சர்வதேச லெவலில் தங்கத்தோடைய விலை வந்து ஒரு ₹40 அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இங்கே நம்மளுக்கு வந்து அதே மாதிரி ₹40 அதிகரிக்காமல் அந்த டைமில் இப்போ ரொம்ப ஸ்ட்ரென்த்தானாக இருந்ததுன்னா வீக் ஆகாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ₹40 பதிலாக ஒரு ₹30 அந்த ரேஞ்சில் ₹25 ₹30 அப்படி தான் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். அதே சமயத்தில் சர்வதேச லெவலில் தங்கத்துடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு கிராமுக்கு ஒரு ₹20 குறையுது அப்படிங்கிற அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ₹20 பதிலாக ஒரு ₹30 ₹35 வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுதுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போர் வந்து சுமூகமாக வந்து நிற்கும் பட்சத்தில் தங்கத்துடைய விலை வந்து பெரிய அளவுக்கு வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை வந்து ரொம்ப ஸ்பீடாக இந்த 2-3 மாதத்தில் ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இல்லைங்களா? எப்பவுமே ஒரு அப்பில் போச்சுன்னா ஒரு டவுன் சின்னதாக வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு குறையிலனாலும் ஓரளவுக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. எப்பவுமே தங்கம் வந்து நம்ம பார்க்குற வரைக்கும் பார்க்குறப்போ ஒரு நாளைக்கு டக்குன்னு ₹400 இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சவரனுக்கு ₹1000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரே நாளில் 2 தடவை கூட இன்க்ரீஸ் ஆகி ₹1,500 ₹2,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதே குறையும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு குறையாதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ₹300 குறையும் சவரனுக்கு, ₹200 குறையும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்க்கும் பொழுது தங்கத்துடைய விலை வந்து அப்படியே போயிட்டுருக்கிறதுனால குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. ஆனால் பெரிய அளவுக்கு வந்து குறையுமாங்கிறது வந்து சர்வதேச லெவலில் ஒரு பெரிய முக்கிய மாற்றம், ஏதாவது வந்து அரசியல் காரணங்கள், வேறு ஏதாவது பொருளாதார மாற்றம் அப்படி ஏற்படும் பொழுது மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதாவது தங்கத்தோட விலை குறையவே குறையாது அப்படின்னு சொல்ல முடியாது. குறைவதற்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா? அந்த சமயத்தில் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆகிட்டு இருக்கு. இங்கே இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குங்க. அது ஒரு பெரிய முக்கிய காரணமாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு கணிசமாக கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைஞ்சாலும் நம்மளுக்கு
நம்மளுக்கு ஒரு ரூ. 8,000 கீழ போறப்ப தான் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாளா குறைஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கு குறையல. ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 அந்த ரேஞ்சில தான் குறைஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கு இன்னும் குறையல. ஆனா 3 நாள் குறைஞ்சதுன்னு வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா பெரிய அளவுக்கு குறையலங்க. சொல்லப்போனா நம்மளுக்கு வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு வந்து அந்த ஸ்பீட்ல குறையல. ஸோ வரக்கூடிய காலத்தில குறையுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.